எழில் சூரியன் சீரியல்ல இப்போ ஒரு அட்டகாசமான எபிசோட் வந்திருக்கு. ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லோடையும் கேளுங்க. அதுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணி பாருங்க. ரொம்ப பிடிச்சிருந்துச்சுன்னா நம்ம சேனலுக்கு வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி கண்டினியூஸாக ஆதரவு வந்து தாங்க. நம்ம அஞ்சலி பாப்பா வந்து ஏர்லேயே வந்து நிற்கிறாங்க. பார்த்தா அந்த இடத்துல இந்துமதி வந்துட்டாங்க. இந்துமதி வந்து அஞ்சலி பாப்பா வந்து மேலே தூக்கி பிடிச்சிட்டு இருக்காங்க. அந்த இடத்துல செம மாசா இருந்துச்சுன்னே சொல்லலாம். அவங்களாம் பார்த்து பயப்படுறாங்க. என்னடா அது ஏர்லேயே நிற்கிது, இது எப்படிடா பாசிபிள், நம்மகிட்டே மாயாஜாலமான்னு சொல்லி ஒருத்தவங்க வேக வேகமாக வராங்க. அவங்கள கன்னத்திலேயே பிடிச்சி அடிச்சு அடிச்சு கீழே தள்ளி விடுறாங்க. எக்ஸ்ட்ரா நிறையா இருந்துச்சுன்னே சொல்லலாம். செம மாயாஜாலமாக இருந்துச்சு. ஏய் என்னடா ஆச்சு, ஏன்டா அடி வாங்கிட்டு இருக்க, தெரிலடா என்னமோ அங்கே இருக்குடா அப்படின்னு சொன்னோன்னே 3 பேர் வந்து இந்துமதி பக்கத்தில் வந்து நிற்கிறாங்க. எப்படிடா அந்த குழந்தை ஏர்லேயே நிற்கிதுன்னு கீழே இறக்கி விட்டுறாங்க. 3 பேரையும் வந்து கன்னத்திலேயே பொழிச்சுன்னு அடிக்கிறாங்க. டேய் நீ என்ன அடிச்சியா, இல்லடா நான் எதுக்குடா உன்னை அடிக்க போறேன்னு சொல்லி மாயாஜாலம் மூலியமா சும்மா டப்பு டப்புன்னு எல்லாரையும் அடிச்சு துவம்சம் பண்ணிட்டு இருக்காங்க. அந்த இடத்துல நம்ம இந்துமதி வேற லெவல்ல இருந்துச்சுன்னே சொல்லலாம். இதை பார்த்தோன்னு வந்து குழந்தைங்கலாம் வந்து பயந்துடுறாங்க. என்னடா எதுமோ ஒரு பிரச்சனை ஆயிடுச்சு, இங்கெல்லாம் நம்ம ரொம்ப நேரத்துக்கு இருக்கக்கூடாது, அஞ்சலி பாப்பா இங்கே ஓடி வந்துருங்கிற மாதிரி அபி வந்து சொன்னோன்னே அப்படியே இங்கே வராங்க. எல்லாரையும் வந்து அடிச்சுட்டே இருக்காங்க. எல்லாரும் வந்து நாலாபுறமும் ஓடிக்கிட்டாங்க. எங்கடா இருக்கா, யாரா அடிக்கிறா, ஒன்றும் புரியல அப்படின்னு சொல்லும்போது பின்னாடி ஷோல்டரை வந்து தட்டுறாங்க. நம்ம இந்துமதி பின்னாடி திரும்பி பார்க்கும்போது ரப்பு ரப்புன்னு அடிக்கிறாங்க. வேற லெவலில் இருந்துச்சுன்னே சொல்லலாம். இனிமேட்டு இங்கே இருந்தோன்னு வச்சுக்கிங்க அவ்வளோதான். நம்மளாம் மிகப்பெரிய ஆளுங்க. ஆனால் ஆப்போசிட்டில் யாராவது தெரிஞ்சாதான் நம்மளால் எதுவும் பண்ண முடியும். யாருன்னே தெரில, இது மாயாஜாலம் மாதிரி இருக்குது, ஓடிடுவோண்டான்னு சொல்லி குடுகுடுன்னு ஓடுறாங்க. பாப்பா எல்லாரையும் தேடுறாங்க. நம்ம இந்துமதி பசங்க எங்கே போனாங்க பார்த்தா வீட்டுக்கு போயிருப்பாங்கன்னு நினைக்கிறேன்னு சொல்லிட்டு அந்த இடத்துல வந்து முடிவு பண்ணுறாங்க. ஒரு பக்கம் ஸ்டேஷனில் வந்து நம்ம சுடர் வந்து இருக்காங்க. வெயிட் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. சார் நான் ஃப்ரீயாக தான் சார் இருக்கேன், நான் உடனே வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த அதிகாரி மட்டும் வேகமாக போகும்போது, சார் எனக்கு என்ஓசி கேட்டிருந்தேனே, அதை கொடுக்கறது தான் எனக்கு வேலையா, வெயிட் பண்ணு, அதுக்கப்புறம் எதுவாக இருந்தாலும் பேசிக்க அப்படின்னு சொல்லிடுறாங்க. அந்த இடத்துல அந்த அதிகாரி மாட்டுக்கும் வண்டியில் ஏறி கிளம்பி போகிறாங்க. எஸ்ஐ இருக்காங்க, அவங்க ரொம்ப நல்லவங்களா இருக்காங்க போல இருக்கு. இந்தாம்மா உன்னோட பேப்பர், அதை கொடுத்துட்டேன். அடுத்த வாட்டி வரப்ப யாரும் இன்ஃப்ளூயன்ஸ் தெரிஞ்சவங்களா வர சொல்லு. நீ மட்டும் தனியாக வந்தேன்னு வச்சுக்கேன், ஒரு நாள் ஃபுல்லாக இங்கேயே காக்க வேண்டியதான். அதுக்கப்புறமேட்டுக்கு பிரச்சனை பெருசாகிடுமா, பார்த்துக்க. சொன்னா புரியுதா இல்லையா? புரியுது சார், ரொம்ப நன்றி அப்படின்னு சொன்னதுனால அப்படியே சுடர் வந்து ஸ்டேஷன்லேருந்து வெளியில் வந்து வந்துட்டு இருக்காங்க. பசங்களாம் வந்து வீட்டுக்கு வந்துட்டாங்க போல இருக்கு. பசங்களா எங்கம்மா போனீங்க, உங்களை தேடுறதே எங்களுக்கு வேலையாக போச்சு, ஏம்மா சொல்லாமல் கொள்ளாமல் போகாதீங்கன்னு நானும் எத்தனை வாட்டி சொல்கிறேன். பாட்டி அம்மாவை பார்க்க போனோன்னு அஞ்சலி பாப்பா வந்து உண்மையை சொல்கிறாங்க. என்னது அம்மாவை பார்க்க போனீங்களா, எங்கே போனீங்க அப்படின்னு சொன்னோன்னே அபி, கவின், காவியா 3 பேர் வந்து சமாளிக்க ஆரம்பிச்சிடுறாங்க. அம்மாவை நினச்சிட்டே வந்து கார்டனில் வந்து உட்காந்துட்டு இருந்தோம்மா பார்க்கில், அதை தான் சொல்கிறா அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த இடத்துல ஓ அப்படியாம்மா, சரி சரி, இன்னொரு வாட்டி சொல்லாமல் போகாதீங்க. நீங்களே வந்து ரொம்ப பிஸியாக இருந்தீங்க பாட்டி, அதனால தான் எதுவும் சொல்லவே இல்லை உங்கள்கிட்ட. நீங்களும் வந்து எவ்வளோ தான் வந்து மனசில் வந்து சுமையை வந்து தாங்குவீங்க, அதனால தான் நாங்களும் கொஞ்சம் காத்தாட நடந்துட்டு வருவோம்னு சொல்லி வெளியில் வந்து போனோம், மற்றபடி ஒன்றும் இல்லைங்கிற மாதிரி பசங்கள்லாம் பேசி சமாளிச்சிட்டு இருக்காங்க. ஒரு பக்கம் சாமி கும்பிடுமான்னொன்னே, அம்மா என்றைக்கும் உங்களுக்கெல்லாம் துணையாக இருக்கணும் அப்படின்னு சொன்னோன்னே 4 குழந்தைங்களும் வந்து சாமி வந்து கும்பிட்றாங்க. அந்த இடத்துல சரிம்மா சாமி கும்பிட்டாச்சுல்ல, என்றைக்குமே இந்துமதி உங்களுக்கு ஆதரவாக இருப்பா, இந்துமதி எப்படி இருந்தாலும் வீட்டுக்கு வந்துடுவா, நீங்கள் எதுக்கும் கவலைப்படாதீங்கன்னு பாசிட்டிவாக வந்து பேசுகிறாங்க. ஒரு பக்கம் சாப்பாடு வந்து சாப்பிடுங்க. பாட்டி வேணாம் பாட்டி, காலையிலேருந்து இது வரைக்கும் சாப்பிடவே இல்லை, எங்களுக்கு சாப்பிடவே பிடிக்கல, கொஞ்சம் நேரம் கழித்து சாப்பிட்றோம். என்ன சொல்கிறீங்க, சாப்பிடாம இருந்தால் பசிக்காதா, வேணாம் பாட்டி கொஞ்சம் நேரம் கழித்து சாப்பிட்றோம் ப்ளீஸுங்கிற மாதிரி 4 குழந்தைங்களும் சொன்னனால அப்படியே போனாங்க. இந்துமதி உனக்காக தான் பசங்க ஃபுல்லாக சாப்பிடாம இருக்காங்க, பசங்களோட பாசம் கண்டிப்பாக வந்து தேவைப்படுதுமா, எனக்கு என்ன சொல்கிறேன்னு தெரில, நாங்கள் என்ன தான் பாசம் ஊட்டி வளர்த்தாலும் நீ காட்டுற பாசம் மாதிரி வருமா, எனக்கு என்ன சொல்கிறதுன்னு தெரிலங்கிற மாதிரி அந்த இடத்துல வந்து இடிஞ்சு போய் உட்காந்துருக்காங்க நம்ம கனவேல் பாட்டி, எழிலோட அம்மா. எழில் வந்து ஒரு பக்கம் நிதானம் இல்லாமல் வந்து இருந்திருக்காங்க. இந்துமதி நீ என்னம்மா என்னை விட்டுட்டு போன அப்படின்னு சொல்லிட்டு இருக்கப்ப இந்துமதி வந்து மாதம் வந்து வலது கால் எடுத்து வச்சு வீட்டுக்கு வந்து வராங்க. வேறு லெவலில் இருந்துச்சுன்னே சொல்லலாம் அந்த சீன்லாம். ஒரு பக்கம் அப்படியே வந்து கேஷுவலாக வந்து கனவேல் பாட்டி முன்னாடி நிற்கிறாங்க. என்னங்க, நான் தான் வந்துட்டேன்ல அத்தை, நீங்கள் என்ன அத்தை இன்னமும் சோகமாக இருக்கீங்க அப்படின்னு சொல்லி ஆதங்கப்பட்டு பேசிக்கிட்டே இருக்காங்க. அந்த இடத்துல நம்ம இந்துமதி, இந்துமதி நீ எங்கம்மா போன, நீ இல்லாமல் எங்களால் இருக்கவே முடியலன்னு தனக்கு தானே வந்து பேசிக்கிட்டு இருக்காங்க. அந்த இடத்துல நம்ம கனவேல் பாட்டி. ஆனால் இந்துமதி கிட்ட தான் பேசுகிறாங்கன்னு இன்சிடெண்ட்டாக வந்து நினச்சிக்கிட்டு இருக்காங்க போல இருக்கு. அந்த இடத்துல நம்ம இந்துமதி, அத்தை கண்ணு தொடங்கி அத்தை, நான் வந்துட்டேன்ல, எல்லாரையும் இனிமேட் நானே பத்திரமா பார்த்துக்கிறேன், இனிமேட் உங்களுக்கு என்ன கவலை, நான் இருக்கேன்ல அப்படின்னு சொல்லி மாசா வந்து யோசிக்கிறாங்க நம்ம இந்துமதி. அப்போன்னு பார்த்து கண்ணை வந்து கோயின்சிடெண்ட்டாக வந்து கனவேல் பாட்டி வந்து தொடச்சிட்டு அப்படியே வந்து எதுவுமே பேசாமல் போக ஆரம்பிச்சிடுறாங்க. ஏன்னா அவங்க கண்ணுக்கு வந்து இந்துமதி தெரியவே இல்லை. ஆனால் என்னத்த என் மேலே கோவமா, இத்தனை நாள் கழிச்சு நான் வந்திருக்கேன், சரி பரவாயில்ல பார்த்துக்கிறேன், பசங்களையும் அவரையும் நான் பார்த்துக்க போகிறேன்னு சொல்லி வேக வேகமாக வந்து நம்ம எழில் ரூம்குள்ளே வந்து போகிறாங்க. எழில் ரூம்குள்ளே போய் பார்த்தா தான் தெரியுது அவர் நிதானம் இல்லாமல் இருக்காரு.
சமக்கம் வந்துருச்சு அந்த இடத்துல நம்ம இந்துமதிக்கு. என்னங்க வருஷத்துக்கு எப்பயாவது தான் இதை எடுப்பீங்க, ஆனால் இப்போ என்ன டெய்லி இது மாதிரி பண்ணிட்டு இருக்க மாதிரி கேள்விப்பட்டேனே, என்ன நினச்சிட்டு இருக்கீங்க? சாரி இந்துமதி, என்னால் முடியல. நான் எதுக்காக தெரியுமா இது கையில் வந்து எடுக்கிறேன்? உன்னோட ஞாபகம் எனக்கு என்ன செய்யறதுனே தெரிலம்மா. நீ இல்லாமல் என்னால் ஒரு நாள் கூட வந்து போகிறதுக்கு ஒரு யுகமாக ஆகுது. ஏன்னா நீ இருந்த வரைக்கும் குழந்தைங்களை எவ்வளோ அன்பாக பாசமாக பார்த்துக்கிட்ட, குழந்தைங்கிட்ட எப்படி பேசணும்னு கூட எனக்கு தெரில. ஏன்னா சின்ன வயசுலேருந்து இவ்வளோ வருஷம் வரைக்கும் நீ தான் குழந்தைங்கள 13 வருஷமாக பார்த்துக்கிட்டு இருந்தேன். இப்போ நான் அந்த இதை வந்து டியூட்டியை பார்க்கணுன்னா எப்படி பார்க்கணும், கவினுக்கு என்ன பிடிக்கும், காவியாவுக்கு என்ன பிடிக்கும், அபிக்கு என்ன செய்வா என்ன செய்ய மாட்டா, எப்படி பேசணும் பேசக்கூடாதுன்னு எதுவுமே தெரியல. இன்னொரு பக்கம் என்ன வந்து குழந்தைங்க வந்து கிட்ட கூட சேர்த்துக்க மாட்டேங்கிறாங்க. என்ன ஒரு வேற்று மனுஷனாக தான் பார்க்குறாங்க தவிர அவங்களோட அப்பாவாக பார்க்குறதே இல்லை. நான் என்ன பண்ணுறது? நீ இல்லாமல் என்னால் எப்படி இந்து என்னால் இருக்க முடியும் நிம்மதியாக அப்படின்னு சொல்லி ஃபீல் பண்ணுறாங்க. அதான் நான் தான் வந்துட்டேன் இல்லைங்க. அப்புறம் என்னங்க? சரிங்க, இனிமேட்டு இதெல்லாம் எடுக்கக்கூடாதுன்னு சொன்னேன். என்னால் முடியலையே இந்து, அதனால தான் சாரிங்கிற மாதிரி ஃபோட்டோவை பார்த்து பேசிகிட்டு இருக்காங்க எழில். இது எல்லாம் கோயின்சிடென்ட்டா? ஆனால் இந்து பேசுறதுக்கு தான் இவங்க ரெஸ்பான்ஸ் பண்ணுறாங்கன்னு இந்து வந்து தப்பாக புரிஞ்சுக்கிறாங்க. வாங்குங்க அப்படின்னு சொல்லி இந்துமதி வந்து கூப்பிடுறாங்க நம்ம எழில. வரேன் இந்து, உனக்காக நான் வராமல் வேறு யார் வரப்போறான்னு சொல்லி இந்துமதியை கடந்து ஃபோட்டோவை பார்த்து அழுன்னு அழுகுறாங்க. அந்த இடத்துல நம்ம எழில் அப்போ தான் அவங்க ரிலீஸ் பண்ணுறாங்க. ஓ, அப்போனா வந்து அத்தைக்கிட்ட பேசினதும் வந்து கோயின்சிடென்ட்டாக வந்து நம்ம பேசிகிட்டு இருந்தப்ப அவங்க மனசுக்குள்ளேருந்து வந்த வார்த்தைகள் அதெல்லாம் அப்போனா இவர் கண்ணுக்கும் நம்ம தெரியலையா? அப்போனா என்னடா அது? அப்போனா பசங்களாலையும் பார்க்க முடியாது, நான் மட்டும்தான் அவங்க எல்லாரையும் பார்க்க முடியுமா? கடவுளே, இது என்னப்பா சத்திய சோதனைங்கிற மாதிரி இந்துமதி வந்து ரொம்ப ஃபீல் பண்ணுறாங்க. அந்த இடத்துல வேற லெவலில் இருந்துச்சுன்னே. ஒரு பக்கம் இந்துமதி, நீ எனக்கு வேணும், நீ இல்லாமல் என்னால் எதுவும் பண்ண முடியாது, நானும் இதையெல்லாம் கையில் எடுக்கக்கூடாதுன்னு எனக்கும் தெரியுது. அப்படி இருக்க சுச்சுவேஷனில் நான் என்ன பண்ண முடியும்? எனக்கு ரொம்ப வந்து கஷ்டமாக இருக்குமா, நீ இல்லாமல் என்னால் எப்படி நிம்மதியாக இருக்க முடியும்னு ஃபோட்டோவை பார்த்து அழுன்னு அழுகுறாங்க. அந்த இடத்துல நம்ம எழிலே எனக்கு என்ன சொல்கிறதுனே தெரிலங்கிற மாதிரி இந்துமதி அப்படியே பார்க்குற மாதிரி காட்டி இந்த எபிசோடை வந்து அருமையாக மாசாக முடிச்சிருந்தாங்க. வெயிட் பண்ணி பார்ப்போம்.